அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஜீவ அப்பம் நானே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் நாமங்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். அவர் நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், ஆடுகளுக்கு வாசல் என்றெல்லாம் அவரை குறித்து தியானித்தோம். அவர் இன்றைக்கும் உலகத்திற்கு தன்னை பலியாக ஈந்து அவர் தன்னை ஜீவ அப்பமாக உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதனால் தான் அவர் சொன்னார், ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் என்ற லிவிங் பிரெட் அர்த்தம் என்ன? அப்படி என்றால் அதற்கு ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, இயேசு தன்னை ஜீவ அப்பம் என்றால் அது ஜீவன் உள்ள அப்பம் என்று அர்த்தம். ஜீவ அப்பம் ஜீவன் உள்ள அப்பம், அதற்கு ஒரு உயிர் இருக்கிறது என்று. நான் இருக்கிறேன், இது போகிற வழியிலே ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டினா என்னுடைய உயிர் என்ன ஆயிரும்? போயிடும். என்னுடைய உயிர் என் கையில் இல்லை, அது எனக்கு ஈவாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் இயேசுவோ அப்படி அல்ல. அவர் தாமே உயிர் உள்ளவர். அவருடைய உயிரை இன்னொருவர் கொடுக்கவில்லை, தாமே உயிர் உள்ளவராய் இருக்கிறார். அதைத்தான் ஜீவன் உள்ள அப்பம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், அப்பொழுது அது விளங்கும். யோவான் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல. அர்த்தம் என்னவென்றால், பிதாவுக்கு ஒருவனும் ஜீவனை கொடுக்கவில்லை, அவர் தனக்குள்ளாகவே அவர் ஜீவன் உடையவராய் இருக்கிறார். அந்த ஜீவன் ஒரு நாளும் அழிந்து போகாத நித்திய ஜீவனை உடையவராய் இருக்கிறார். ஆக அந்த வசனத்தை பாருங்கள். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பிதாவை போலவே குமாரனும் இருக்கிறார். அவர் தன்னில் தானே ஜீவன் உள்ளவர் என்றால் இவரும் தன்னில் தானே ஜீவன் உள்ளவர். ஆகையால் இவர் தன்னை நான் ஜீவ அப்பம் என்று சொன்னால் அங்கே இவருக்குள்ளாகவே ஒரு உயிர் இருக்கிறது. அது யாரும் கொடுத்ததில்லை, அது அவர் தேவனாய் இருப்பதினால் அவருக்குள்ளாக இருக்கிற நித்திய ஜீவன். தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு சொன்னார், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறார். இந்த வசனத்தை வைத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இயேசுவை ரோமர்கள் சிலுவையில் அறைந்து கொல்லவில்லை, ஆசாரியர்கள் அவருடைய ஜீவனை சிலுவையில் எடுத்து கொள்ளவில்லை, சாகடிக்கவில்லை.
நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் இயேசுவே அதை கொடுக்கிறார். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஏன்னா யாராவது ஒருத்தர் பிடுங்கிடுறது இல்லை, யாராவது ஒருத்தர் கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமா என்கிட்ட இருந்து ஒன்றை பிடுங்கிறது இல்லை. வாலண்டரியா, தன்னார்வமாக நானே அதை கொடுக்கும் பொழுது அது விசேஷித்ததாகிறது. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. தன்னில் தானே ஜீவனுள்ள அப்பமாக இயேசு இருப்பதால் தான் அவர் ஜனங்களை நோக்கி நானே ஜீவ அப்பம் என்றார். அந்த யோவான் சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 33ஆம் வசனத்திலே வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். நன்றாக கவனியுங்கள். வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம். இயேசு கிறிஸ்து நான் ஜீவ அப்பம் என்றால் தன்னில் தானே ஜீவன் உள்ள ஒரு அப்பம். அதை ஒருவனும் எடுக்க முடியாது, ஒருவனும் அதை பறிக்க முடியாது. அவரே கொடுப்பார், அவரே எடுப்பார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றவர். அவர் சொல்லுகிறார், உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கும்படியாக வந்த அப்பமே ஜீவ அப்பம். உலகம் பாவத்துக்குள்ளாய் இருந்தது, சாத்தானின் அடிமையாக இருக்கிறது. ஆதாம் அவன் உலகத்தை பிசாசினிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டான். இயேசு தேவன் தனக்கு பூமியின் மேல் தந்திருந்த ஆளுகையை சாத்தானிடத்தில் கொடுத்து விட்டபடியால் சாத்தான் சகல உலகத்தையும் கெடுத்து பாவத்திற்குள்ளாக்கி இச்சைகளை வளர்த்து தேவனுக்கு விரோதமாக மக்களை எழுப்பி கலகம் பண்ணுகிறவனாக மாறிவிட்டான். இந்த நேரத்தில் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்கும்படியாக அவர் மனிதனாக பிறந்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே ஜீவ அப்பம். தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிறதிலும் பெரிதான அன்பு வேறொன்றுமில்லை என்று நாம் வாசிக்கிறோம். உங்கள் சிநேகிதருக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்கள் ஜீவனை நீங்கள் காத்து கொள்ள விரும்பினால் அதை இழந்து போவீர்கள். வேதம் சொல்லுகிறது, என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காத்து கொள்வான். எத்தனையோ மிஷினரிகள், அவங்களுக்கும் நமக்கும் என்ன, அவன் தான் வாழ்க்கையை விட்டு வாலிப வயதிலும் மேன்மைகளையும் உலகத்தை அனுபவிக்கிறதையும் விட்டு காடுகளுக்குள்ளும் மலைகளுக்குள்ளும் மலேரியாவுக்குள்ளும் காய்ச்சலுக்குள்ளும் பாஷை தெரியாமல் ஏமாத்துகிற மக்கள் மத்தியில் இருந்து அவங்களுக்காக சுவிசேஷம் சொல்லணும்னு என்னையா வந்தது? தன் ஜீவனை உலகத்திற்கு கொடுக்கிற ஜீவ அப்பத்தை அவர்கள் ருசி பார்த்திருந்ததினால், ஜீவ அப்பத்தினால் அவர்கள் போஷிக்கப்பட்டிருந்ததினால் அவர்கள் அந்த ஜீவனை உலகத்திற்கு கொடுத்தார்கள். நீங்கள் எப்படி? அந்த ஜீவ அப்பத்தை நீங்கள் ருசிக்காததினால் தானே உங்களால் கொடுக்க முடியவில்லை.
அந்த ஜீவ அப்பம் உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்களும் உலகத்திற்கு அதை கொடுத்து அவர்களையும் பரலோகத்திற்கு பாத்திரவான்களாய் மாற்றி இருப்பீர்களே. ஆண்டவர் ஒரு நாளில் சீஷர்களிடத்தில் கேட்டார். திபேரியா கடற்கரையில் அவ்வளோ பேரும் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமும் மீன் பிடிக்க போயிட்டான். கரையில் நின்று ஆண்டவர் கேட்குறார், பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா? இல்லை. பரிதாபமான நிலைமை. சகோதரனே, இந்த உலகம் உம்மிடத்தில் ஜீவ அப்பத்தை எதிர்பார்க்கிறது. கொடுக்கும்படியாக நீர் அந்த ஜீவ அப்பத்தை உடையவராய் இருக்க வேண்டுமே. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். அவர் மாம்சமும் இரத்தமும் உம்முடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் அது தேவனுடைய ஐக்கியப்படுத்தி உமக்குள் அந்த ஜீவ அப்பம் இருக்கும் என்றால் நீர் உலகத்திற்கு அந்த ஜீவ அப்பத்தை கொடுப்பீர். இயேசு நானே ஜீவ அப்பம் என்றால் எனக்குள் ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவனை உனக்கு தருகிறேன், நீ அதை மற்றவர்களுக்கு கொடு என்று சொல்லித்தானே அவர் பரிசுத்த நற்கருணையிலே தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் நமக்கு தருகிறார். நீர் அதை உண்மையாய் அறிந்து அதன் ஆழத்தை உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து உம்மை தாழ்த்தி வெறுத்து இந்த உன்னதமான அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும், அதாவது தேவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நீர் பானம் பண்ணி எனக்குள்ளாக ஜீவனுள்ள அப்பம் இருக்கிறது, நான் ஜீவ அப்பத்தை உடையவனாயிருக்கிறேன், எல்லாருக்கும் அதை கொடுப்பேன் என்று சொல்லி நீர் வருவீர் என்றால் எத்தனை பாக்கியவானாயிருப்பீர். நீரோ இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்? கரளையாய் போன செடியாய் ஒரு பலனுமின்றி இருக்கிறீரே. யாருக்கு உம்மால் பிரயோஜனம்? ஆண்டவர் கூப்பிடுகிறார், நான் உனக்கு ஜீவ அப்பத்தை தருகிறேன், வா, நீயும் ஒரு ஜீவன் உள்ளவனாக இரு. செத்து போனதைத்தான் அவர் தமக்கு மனவாட்டியாக கொண்டார். உன்னை உயிர்ப்பித்து உன்னை பரிசுத்தவான்களின் சுதந்திரத்திற்கு அழைக்க என் இயேசு பிரியப்படுகிறார். உன் பாவத்தை அறிக்கை செய், நீ இன்றைக்கே பரிசுத்தனாவாய், தேவனுடைய மனவாட்டியாயும் நீ மாறுவாய். நித்திய ஜீவனை அளிக்கும் அப்பமே இந்த ஜீவ அப்பம். அழிந்து போகும் ஒரு ஜீவனை உடையதல்ல, தம்மில் தாமே ஜீவனுடையவர், அழியாத நித்திய ஜீவனை உடையவர். அவர் தன்னை உனக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது பாவ மாம்சத்தில் இருக்கிற நீ வந்து எப்படி மாறுவாய் என்றால் நித்திய ஜீவனை உடையவனாய் மாறுவாய். ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டித்த பொழுது சொன்னதை நினைவு கூர்ந்து பாருங்கள். அவர் மண்ணினால் ஆதாமை உருவாக்கி அவன் நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். சகோதரனே, அந்த ஆதாமின் வழி தோன்றலாகிய நீர் உமக்குள் ஜீவ சுவாசமுடையவராய் இருக்கலாம், ஆனால் அந்த ஜீவன் உமக்குள் இருக்கிறதா? பாவத்தால் மரித்து போய் இருக்கிறீரே, அந்த ஜீவன் மரித்து போனதே மறுபடியும் உயிர்ப்பிக்கத்தானே இயேசு சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தி உம்மை உயிர்ப்பிக்கிறார். பாவத்தை அறிக்கை செய்யும், விட்டுவிடும், தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு மறுபடியுமாக தேவனோடு இசைந்து அந்த ஜீவ அப்பத்தை உமக்குள் கொண்டவராய் நீர் ஜீவனோடு உலகத்திலே வாசம் பண்ணும். அதற்காகத்தான் ஆண்டவர் உம்மிடத்திலே வருகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 58ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஒரு அற்புதமான ஒரு பகுதி. அந்த பகுதி அவர்களை இயேசு அவர் சொல்லுகிறார், குமாரனை கண்டு, 40ஆம் வசனம், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன்
நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. நித்திய ஜீவனை அடைவதும், அழிவில்லாத முடிவில்லாத ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜீவ அப்பத்தை நீ உடையவனாய் இரு. ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த 54ஆம் வசனத்தில், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நியாயத்தீர்ப்பின் நாளில் நீ தேவனோடு இருப்பாய். வாட் அ பிளஸட் திங்! எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை தேவன் உமக்கு சொல்லி இருக்கிறார். சகோதரனே, இந்த ஜீவ அப்பத்தின் மேல் உமக்கு வாஞ்சை உண்டா? இந்த ஜீவ அப்பத்தை புசிக்க வேண்டும் என்கிற பசி, ஆத்தும பசி உமக்கு உண்டா? இன்றைக்கே நேர் முழங்கால் படியிடும். சின்ன பிள்ளைங்களுக்கு நாம் சொல்லி கொடுக்குற வசனம் ஜீவ அப்பம் நானே. ஆனால் அதனுடைய அர்த்தம் உமக்கு தெரியலல்ல. அந்த ஜீவனுள்ள அப்பம், தன்னில் தானே ஜீவனுள்ள அப்பத்தை நான் வைத்திருந்து எனக்குள்ள ஒரு நித்திய ஜீவனை உண்டாக்கி நான் பரலோகத்துக்கு போகிறவனாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் இது சொல்லணுன்ற ஒரு ஆசை இல்லாமல் செத்துப்போன பிணம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிற உம்மிடத்தில் தான் நான் கேட்குறேன். இன்னைக்கு நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும், அவருக்கென்று எழுந்து பிரகாசியும். வேதம் சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். சகோதரனே, இன்றைக்கு நீர் உம்மை ஒப்பு கொடுப்பீரா? அன்பின் தகப்பனே, ஜீவ அப்பமாகிய உம்மை நான் உண்டு எனக்குள்ளாக நித்திய ஜீவனை பெற்று அதை நான் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க எனக்கு கிருபையை தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.